மகாத்மா காந்தி மேலாடை துறந்து வேட்டி அணிய தொடங்கியதன் 100 ஆண்டு நிறைவு விழா மதுரையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த செய்தியின் பின்னணியை பார்க்கலாம். மெலிந்த தேகம், இடையில் கதர்வேட்டி, தோளிலே ஒரு துண்டு, வட்ட கண்ணாடி, கைத்தடி, தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்றதும் நம் கண்முன் விரியும் உருவம் இதுதான். 1921ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மதுரைக்கு அவர் மேற்கொண்ட பயணம் அவரின் அரையாடை தோற்றத்திற்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மகத்தான ஆடை புரட்சிக்கும் ஆரம்பமாக அமைந்தது. வெளிநாட்டில் சட்டப்படிப்பு முடித்த காந்தி கோட் சூட் என அந்நிய உடைகளை அணியும் பழக்கமுடையவர். இடுப்பில் வேட்டி, தோளில் துண்டு என தனது ஆடை பழக்கத்தை காந்தி மாற்றிக்கொண்டது ஒரே நாளில் நிகழ்ந்துவிடவில்லை. பீகார் பிரதேசத்தின் சம்பாரன் பகுதியில் விவசாயிகளை சந்தித்த காந்தி அவர்கள் காலணிகள் அணிய அனுமதிக்கப்படுவதில்லை என அறிந்து காலணிகள் அணிவதை துறந்தார். உடுக்க ஒரே ஒரு ஆடை மட்டுமே என்னிடம் உள்ளது, இருக்கிற ஒரு ஆடையையும் துவைக்க வேண்டுமென்றால் அது உலரும் வரை நான் எதை உடுத்துவது என்ற விவசாய கூலிப்பெண்ணின் கேள்வியால் மேல் துண்டு அணிவதை நிறுத்தினார். தொழிலாளர்களின் அவல நிலையை கண்டு தான் அணியும் தலைப்பாகைக்கு பயன்படுத்தும் துணியில் குறைந்தது 4 பேர் அணியும் ஆடை தைத்துக் கொள்ளலாமே என்ற குற்ற உணர்வில் தலைப்பாகை அணிவதை துறந்தார். இந்நிலையில் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் காந்தி. மதுரைக்கு கதர் பிரச்சாரம் செய்ய வந்தபோது சோழவந்தான் அருகே தேனூரில் ரயில் நின்றுள்ளது. அங்கு வயலில் வேலை செய்த விவசாயிகள் இடுப்பிலிருந்து முழங்கால் வரை எளிமையான அரையாடை மட்டும் அணிந்திருந்ததை கண்டார் காந்திஜி. ஏழை விவசாயிகள் மேலாடை அணிய முடியாத நிலையில் வறுமையில் இருப்பதை கண்டு மனம் நொந்தவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு இந்தியாவின் நிலைமையை புரிய வைக்க தானும் எளிய மக்களில் ஒருவனாக மாற வேண்டும் என எண்ணி இனி தான் மேலாடை அணியப் போவதில்லை என்று மதுரையில் வைத்து முடிவு செய்தார். இந்தியாவின் கதர்வேட்டியும் துண்டும் அந்நிய ஆடைகளை விளக்கும் சத்தியாகிரக போராட்டத்தின் ஒரு அடையாள சின்னமாக மாறியதன் தொடக்க புள்ளியாக அமைந்தது இந்த மதுரை பயணம். மகாத்மாவின் மனதில் மதுரை ஏற்படுத்திய அந்த மாற்றம் அவர் வாழ்க்கை முழுவதும் நீடித்தது. வேட்டியின் வரலாறு, தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் வேட்டி நெசவு தொழில் செய்யப்படுது, எவ்வளவு தொழிலாளர்கள் நேர்முகமாக மறைமுகமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்கிற விவரங்களையும் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம ஜீன்ஸ், ட்ரௌசர்ஸ், பர்முடா, சூட் அப்படிங்கிற ஆடைகளை தான் அதிகம் பார்க்க முடியுது. அப்படின்னாலும் தமிழர்களுடைய பாரம்பரிய ஆடையாக, ஆண்களுக்கான ஆடையாக கருதப்படுறது வேட்டி. ஒரு நீளமான துணியை எடுத்து வெட்டி அணியறதுனால அதுக்கு வேட்டின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுறது உண்டு. வேட்டி பொறுத்த வரைக்கும் இது தமிழர் பண்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சியா பாக்குறாங்க. விருந்தோம்பல்ல சிறந்த மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழகம். ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வரும்போது அவங்க இளைப்பாறக்கூடிய ஒரு ஆடையாக இதனை கொடுப்பாங்க. ஒரு கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸா இது பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் வாகுக்கு ஏத்த மாதிரி இதை டிசைன் பண்ணி தைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய விருந்தோம்பலுக்கு சிறந்த ஒரு ஆடை அப்படின்றதுனால இது தமிழர் பண்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சியா பார்க்கப்படுது. உலக அளவுல 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே மக்கள் வேட்டியை உடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல சிற்பங்களின் மூலமாக அறியலாம் அப்படின்னு நிறைய வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நிலவக்கூடிய தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ற உடையா இது இருக்கு. அதனால வேட்டிய பண்டைய தமிழர்கள் உடுத்த ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் அதுவே தமிழர்களுடைய பாரம்பரிய உடையா மாறிடுச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நெசவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரதானமான தொழில். அதனால கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லயுமே நெசவு செய்வாங்க. அப்படின்னாலுமே கரூர் இதுல முக்கிய இடமா இருக்கு. நெசவு தலைநகரமா விளங்குது. கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாவட்டங்கள். இது தவிர வேட்டி வேற எங்கெங்க நெசவு செய்யறாங்க? நாமக்கல், காஞ்சி,
திண்டுக்கல், மதுரை, தேனி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களையும் வேட்டி நெசவு செய்யப்படுது. இந்திய அளவில் பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய வேட்டி உற்பத்தி 4.1%. வேட்டி இப்போ இந்த உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த வேட்டிகள்ல இருந்து கிட்டத்தட்ட 10% ஏற்றுமதி செய்யப்படுது. இதுலயே கைத்தறியில் நெசவு செய்யக்கூடிய வேட்டிகளுக்கு அதனுடைய குவாலிட்டியும் அதிகம், அதனுடைய விலையும் அதிகம். அந்த வகையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4.27 லட்சம் கைத்தறிகள் இருக்கு. 2.83 லட்சம் கைத்தறி நெசவாளர்கள் இந்த தொழில ஈடுபட்டிருக்காங்க. 1345 கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் தமிழகத்துல இருக்கு. கைத்தறி நெசவாளர் சங்கத்திலிருந்து சேலத்தை சேர்ந்த திரு அப்பு விருந்தினராக இணைந்திருக்கிற அந்த அமர்வுல. வணக்கம் திரு அப்பு. இப்போ கொரோனா காலத்திற்கு பிறகு உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு? கொரோனா காலத்திற்கு முன்பாக உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு? வேறுபாடு எப்படி இருக்கு? சார், கொரோனா காலத்துக்கு முன்பு கொஞ்சம் நல்லா ரெகுலராக இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் கொரோனா காலத்தில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அந்த ரா மெட்டீரியல் இதெல்லாம் விலை கொஞ்சம் ஏறிடுச்சு சார். அதுக்கு பின்னாடி பட்டு வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு விற்ற பட்டு 4500 வந்துருச்சு கிலோ. அதே மாதிரி நூல் வந்து ஒரு கிலோவுக்கு 1/3 ஏறிடுச்சு. இப்படி விலையேற்றம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த விலையேற்றத்துக்கு உண்டான மார்க்கெட் வந்து எங்களுக்கு கிடைக்கல சார். ஏன்னா லாக்டவுன்னால் மாலெல்லாம் இல்லை, ஏற்றுமதியும் குறைஞ்சிருச்சு. அங்கே வந்து எல்லாம் ப்ராப்ளம் வெளிநாட்டில். அதனால் வந்து உள்ளூர்லேயும் மாலெல்லாம் இல்லை. இந்த வெள்ள அபாயம், நார்த்தில் எல்லாம் வெள்ள அபாயம், இந்த மாதிரி பல காரணங்களால் கொரோனா காலத்துக்கு பின்னாடி எங்களுக்கு அந்த விலையேற்றம் ஒரு பக்கம், அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் இல்லை. அப்போ அதை பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மல்லையே விலையேறினா ஒரு கஷ்டம் வந்து வரும். ஆனால் இதில் விலையேற்றம் ஒரு பக்கம் இருக்குது, சேல்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போது வேலை வாய்ப்பு அதனால் ரொம்ப குறைஞ்சிருக்குது. இப்போ ஒரு தறியில ஒரு நாளைக்கு எத்தனை வேட்டி நெய்ய முடியும்? வந்து சீரடு ஒரு தறியில ஒரு நாளைக்கு எவ்வளவு வேட்டி நெய்ய முடியும்? ஒரு தறியில் ஒரு தறியில் வந்து ஒரு நாளைக்கு 3-4 நெய்யலாம் சார். அவங்க திறமையை பொறுத்து இருக்கான். ஓகே. இப்போ அடக்கவிலை எங்க இருந்தாங்கன்னா அடக்கவிலை கூடிருச்சுன்னா உங்களுக்கான வருமானம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ அடக்க விலை கூடிடுச்சுங்கிறீங்கன்னா ரா மெட்டீரியல் கூடுனதுனால அடக்க விலை கூடிடுச்சு. அப்போ விலையை உயர்த்தி வைக்க வேண்டிய ஒரு சேல்ஸும் கம்மியா இருக்கு சார். அடக்க விலை கூடிருச்சு, அதே நேரத்தில் சேல்ஸ் கம்மியா இருக்கு. அப்புறம் எப்படி வருமானம் அந்த அடக்க விலைக்கு உண்டான மாதிரி எங்களுக்கு விற்க முடியலையே, அதுதானே பிரச்சனை. இப்போ நீங்க சொல்ற இந்த பிரச்சனைக்கு முன்பு ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்கும் சேல்ஸ்? இப்போ எவ்வளவு இருக்கு? ஆனா மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் ஒரு 50% தான் சார் ஆகுது. ஒரு 50% அளவுக்கு தான் நடக்குது, தொழிலே நடக்குது. இப்போ எவ்வளவு தொழிலாளர்கள் இதுல இருக்கிறாங்க? ஒரு தறினா எவ்வளவு தொழிலாளர்கள் இதுல இருப்பாங்க? ஒரு தறினா ஒரு தறி நூல் சுற்றுறவங்க, நூல் போடுறவங்க, வைண்டிங் போடுறவங்க, பாவு போடுறவங்க, ஒரு தறினா ஒரு 4-5 தொழிலாளர்கள் இருப்பாங்க இதெல்லாம். இப்போ இவங்களுக்கான சம்பளம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, சம்பளம் வந்து வேட்டி மேலே கூலி தாங்க அவங்களுக்கு. கூலி தான், சம்பளம் எல்லாம் இதில் கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனை. செஞ்சால் கூலி, இல்லைன்னா லீவு, இன்னைக்கு வார்ப்பு கிடைக்கலன்னா சும்மா தான் இருக்கணும், அவங்களுக்கு கூலி கிடையாது. இந்த ரா மெட்டீரியல் சொன்னீங்க இல்லையா, வேட்டிக்கு தேவையான ரா மெட்டீரியல் விலை கூடிடுச்சுன்னா இப்ப நீங்க இந்த ரா மெட்டீரியலை தனியார்கிட்ட இருந்து தான் வாங்கணுமா, இல்ல அரசாங்கம் உங்களுக்கு சொசைட்டில இருந்து ஏதாவது கொடுக்குதா? இல்லை, சொசைட்டியில் கொடுக்கறது இல்லைங்க. அது வந்து தனியார்கிட்ட இருந்து தான் வாங்குறோம், பெரும்பாலும் வாங்கிட்டு இருக்கு. சொசைட்டியில் வந்து அவங்க தயார் பண்ணி சொசைட்டி வந்து அவங்க சேல்ஸ் கோஆப்டெக்ஸுக்கு பண்ணிடுறாங்க. அரசாங்கம் தனியார்கிட்ட இருந்து தான் நூல் மில்ல, மற்ற ஏஜென்சிக்கிட்ட இருந்து தான் ரா மெட்டீரியல் வாங்கணும்.
ஓகே, அடக்க விலை எவ்வளவு இருக்கு சார்? ஒரு வேட்டியுடைய அடக்க விலை எவ்வளவு இருக்கும் குறைஞ்சபட்சம்? உங்களுக்கு ஒரு வேட்டி விற்பனை செஞ்சா எவ்வளவு வரைக்கும் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? அடக்க விலை வந்து அது வேட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு ரீடு பிக்குன்னு இருக்கும். அது வந்து பல விதமான இது இருக்கும். அது அடக்க விலை ஒரு குறிப்பிட்ட இது சொல்ல முடியாது. இப்போ சேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பார்டரு என்ன வைக்கிறாங்களோ 2500 ஸ்டார்டிங் இருக்கும். அது 1 லட்சம் வரைக்கும் இருக்கும். அது மாதிரி சில வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து பல டிசைன்கள் பல வெரைட்டிகள் வருது. அதனால் ஒரு குறிப்பிட்ட இதை நாம் சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. 30% மேலே அடக்க விலை ஏறிடுச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு வேட்டி தொடக்க விலை எவ்வளவு, அதிகபட்சம் எவ்வளவு விலை வரைக்கும் நீங்க விற்கிறீங்க? குறைந்தபட்சம் பாருங்க 200 ரூபாய்க்கு விற்றது இப்போ வந்து 240 ரூபா வருதுங்க. 240 250 ரூபா சுமார் வருது. ஓகே, குறைந்தபட்சம் அதிலிருந்து எச்சு போகுதுங்க. அதிகபட்சம் ஒரு வேட்டியுடைய அதிகபட்ச விலை? அதிகபட்சம் அதான் டிசைன் பொறுத்து இருக்குங்க. இப்போ வந்து கேரளா டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு விதமான இது போகுதுங்க. பல விதமாக போகும். இதில் நான் தான் சொல்கிறேனுங்க, ஒரு 100கணக்கான குவாலிட்டி இருக்குது. ஓஹோ, அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போகும். அந்த டிசைனு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போகும். அந்த ரீடு பிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போகுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேருந்தே உங்களுக்கு கிடைச்சிருதா, இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வர தேவையா இருக்கா, இல்லை வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் நீங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்கா? வெளிநாடுகள்லேருந்து பட்டெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்க. இப்போ தற்காலிகமாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்குங்க. அதனால் கொஞ்சம் பட்டு வந்து விலை ஏற்றம் ஏறி இருக்கு. நூல் வந்து தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகுதுங்க. ரா மெட்டீரியல் வந்து பஞ்சு நார்த்துலேருந்து வருது. பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் இங்கேருந்து வருதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நூல் மில் நிறையா இருக்குது. 1500 நூல் மில் இருக்குது. இங்கே வந்து நூல் இங்கே உற்பத்தி பண்ணுறது, அங்கேருந்து பஞ்சு வருது. லாஸ்ட் இயரில் வந்து இந்த கொரோனா காலத்தினால வந்து தொழில் முடக்கானதுனால பஞ்சு தேங்கினதுனால எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. பஞ்சுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பஞ்சு யானும் பஞ்சும் எக்ஸ்போர்ட் கொடுத்ததுனால இங்கே வந்து கொஞ்சம் விலை ஏறிடுச்சு. அந்த ஏறினதை ஈடு கட்டுறதுக்கு, அதாவது லாஸ்ட் இயர் 3வது மாதம் கொஞ்சம் ஸ்டெடி ஆச்சுங்க. அந்த ஆன நிலைமையில் உடனே கொரோனா வந்ததை இங்கே என்ன ஆச்சு, நார்த் இந்தியன் தான் இங்கே ஜாஸ்தி வேலை செய்கிறாங்க நூல் மில்லில். அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. இங்கே 50% ஆளுங்க தான் வச்சுக்கிட்டு இங்கே சரியானபடி நூல் மில்லும் சரியானபடி ஓடலை. அதே நிலைமையில் அந்த பஞ்சு இருப்பு நின்னதுனால விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்கன்னு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. பூரா சைனா, பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆயிடுச்சு. அதனால் இங்கே விலை ஏறிடுச்சுங்க. அந்த விலை ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இப்போ இன்னும் நடைமுறைக்கே சரியாக வராமல் இருக்குது. இல்லை, இப்போ இந்த கைத்தறி தொழிலுக்கும் வட மாநில தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வேலை செய்கிறாங்களா? இங்கே உள்ளூர்ல இருந்து ஆட்கள் உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கிறது இல்லையா? இது இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமான தொழில். இந்த ரா மெட்டீரியல் அந்த இதெல்லாம் வட மாநில தொழிலாளர் செய்கிறாங்க. நம்ம கைத்தறி தொழில் செய்கிறது நம்ம தமிழர், நாங்கள் தமிழ்நாடுகாரங்க தான், தமிழர்கள் தான். இப்போ வேட்டி அணியணும், வேட்டி மீதான விருப்பம் இளைஞர்கள் மத்தியில கூடியிருக்கே. இப்போவும் சந்தை வந்து கார்மெண்ட் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து வட மாநில இல்ல, இப்போ இளைஞர்கள் மத்தியில வேட்டி மீதான விருப்பம் நாங்க என்ன சொல்றோம்னாங்க, விருப்பம் கூடி இருக்குது. வேட்டி வந்து இன்னைக்கு நம்ம பிரதமரை மாமல்லபுரத்தில் வேட்டி கட்டிக்கிட்டு வந்ததுனால எல்லா இடத்துலையும் அந்த வேட்டி நம்ம தமிழர் பண்பாடை வந்து அவங்களும் கடைப்பிடிக்கிறாங்க. அது மாதிரி அரசாங்கம் வந்து அந்த பெரிய அளவில் இருக்கிறவங்க அந்த வேட்டியை உடுத்தி பண்ணோம்னா இன்னும் நமக்கு நல்லா இருக்குங்க. வேட்டி மற்றும் கதர் ஆடைகளுக்கான தேவை அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா அப்படின்னு மக்கள்கிட்டையும் கேட்டோம். மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால வேட்டி கட்டுறதுன்றது ஏதாவது எங்கேயாவது விசேஷங்கள், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் கட்ட முடியுது. ஏன்னா ஆஃபீஸ் வர்றதுனால பேண்ட் ஷர்ட் இப்படி தான் போட முடியுது.
வேட்டி கட்டுறதுன்றது ஏதாவது விசேஷ தினங்கள் தான் போடாததுக்கு வாய்ப்பாக இருக்குது. கோயிலுக்கு போனோம்னா, ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா வேட்டி தான் நம்மளை வந்து ஒரு தமிழக அறிமுகப்படுத்துது. அதனால் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு முக்கால்வாசி எல்லாமே வேட்டி தான் பயன்படுத்துகிறோம். மற்றபடி ஆஃபீஸ் ஒர்க்குனால நாங்கள் பேண்ட் தான் போடுற சூழ்நிலை இருக்கோம். ஏன்னா அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. 3 நாள் வேட்டி கட்டினேன்னா ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் மாற்றிக்கிறது. ஏன்னா ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போனால் கொஞ்சம் மாதிரியாக பார்க்குறாங்க. அதனால் மற்றபடி நம்ம அந்த கோவில் திருவிழாவுக்கு போக்குறது வர்றது, கல்யாணத்துக்கு போகிறதுலாம் வேட்டி. வேட்டியோட சேவை அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதிகமாக எல்லாம் வேட்டி கட்ட மாட்டேங்கிறாங்க. வேட்டி கட்டினா நல்லது தான். ஆமாம், அந்த கைத்தறி துணிக்கு நல்லது தான், எல்லாமே நல்லது தான். நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால நாங்கள் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். திரு அப்பு, புதியவர்கள் இந்த தொழிலுக்குள்ள வராங்களா? புதிய நெசவாளர்கள் இந்த தொழிலை செய்யணும்னு ஆர்வப்படுறாங்களா? ஏன்னா ஆண்டுக்காண்டு தறிகள் எண்ணிக்கை குறையுது, நெசவாளர்கள் வந்து இந்த தொழிலை விட்டு வெளியில போறாங்கிற செய்திகளை தான் பார்க்கிறோம். புதுசா ஆர்வப்பட்டு செய்யறாங்களா? அது வரவேணும். அது வந்து இன்னும் விழிப்புணர்வுகள், அதாவது கருத்தரங்குகள் இது மாதிரி எல்லாம் மக்களுக்கு போட்டு இந்த தொழிலை வந்து நெசவு தொழில் வந்து ஏதோ ஒரு ஏழ்மையான தொழில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி அல்ல. நெசவாளர்கள் மானத்தை காக்கின்ற நெசவாளர்கள், அதாவது மனிதனை ஆடை நெய்து கொடுத்து விதவிதமாக போட்டுக்கிறதுனால தான் அவன் மனிதனாக சித்தரிக்கப்படுகிறார். அதனால் மானத்தை காக்கின்ற நெசவாளர்கள் அவர்கள் வந்து ஒரு படைப்பாளிகள். இவங்க எப்படி பிரம்மா மனிதனை படைக்கிறான், நெசவாளி படைத்து கொண்டே இருக்கிறான். தினமும் விதவிதமான டிசைன்களிலே விதவிதமாக ஆடைகளை படைத்து கொண்டே இருக்கிறான். இந்த படைப்பாளி, அந்த படைப்பாளிங்கிற உணர்வு மக்களுக்கு எடுத்து கொண்டு வரணும். அதை அரசாங்கம் வந்து கொண்டு வரணும். குறிப்பாக சொன்னோம்னா, இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிறைய சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் இந்த வேட்டி சேலை அணிகிற மாதிரி வாரத்துக்கு முதல் நாள்லேயும் கடைசி நாள்லேயும் வேட்டி சேலை அணிஞ்சோம்னா இது வந்து கொஞ்சம் எல்லார் இடத்துலையும் அது ஒரு நல்ல ஒரு விதமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ எல்லாருமே இன்னும் அந்த தொழிலுக்கு ஊக்கத்தை கொடுப்பாங்க. கொஞ்சம் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி மிஷினரி, இப்போ கைத்தறியில் எடுத்துக்கிட்டால் பாருங்கள், நவீன கைத்தறி ஜக்காடு கோர்வு வந்திருக்கு. அந்த மிஷினை அரசாங்கம் உதவி செஞ்சோம்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூலி எச்சா கிடைக்கும். அந்த ஒரே இதில் கோர்வை கோக்கிறதுனால அது லேட் ஆகுது. நவீன கைத்தறி ஆட்டோமேட்டிக்காக கோத்துக்குது. அந்த வாட்டு இழுத்தோம்னா அது கோத்துக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஒரு சேலை நெய்கிற நேரத்தில் 2 சேலை நெஞ்சிருவாங்க. அப்போ வந்து கூலி எச்சு கிடைக்கும். அது மாதிரி அப்புறம் என்ன, இந்த ஜக்காடு பெரிய ஜக்காடெல்லாம் லிஃப்டிங் மிஷின் இப்போது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை அரசாங்கம் உதவி செய்யணும். அது ஒரு 10,000 ரூபா ஆகுங்கிறாங்க. அது நெசவாளர்களுக்கு அது கொடுத்தோம்னா அந்த காலில் மிதிக்கிறது, அது அந்த மோட்டர் கரண்ட்டில் மிதிக்கும். ஆனால் இவங்க கையில் வாட்டு இழுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக தொழில் இது நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் உதவி பண்ணணும். ஏற்கனவே முதலமைச்சர் வந்து அரசு ஊழியர்களுக்கு வேண்டுகோளாவே விடுத்திருக்கிறாரு, வாரம் ஒரு முறையாவது வேட்டி அணிங்க அப்படின்ற அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறாரு. தனியார் உள்ள வந்ததுனால இந்த மாதிரி கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடைமுறைக்கு தனியார் உள்ள வந்ததுனால பாதிக்கப்படுறாங்களா? தனியார் நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் வந்ததுனால அப்படி இல்லை, உங்களை போன்ற தனியார் கைத்தறி தனியார் மையத்தில் தான் இருக்குது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து சரியானபடி வார்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கேட்டோம்னா கோஆப்டெக்ஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் சரியாக பண்ணல, அதனால் தேங்கிடுச்சு. இன்றைக்கி அந்த திருப்பூரில் எல்லாம் சொசைட்டியில் பார்த்தோம்னா 50% தேங்கி இருக்குது. எங்களால் வந்து இந்த சேலை நெய்யறதுக்கு இது பட்டு கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற நெசவாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ தனியாரில் சிறுமுகையில் கேட்டோம்னா பார்த்தோம்னா அங்கே தனியார் ஓரளவுக்கு ஒரு 60-70% இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்டடியாகி வந்திருக்குது. இந்த பட்டு விலை எச்சுனால கொஞ்சம் தம் பத்தில், அதாவது அந்த ரெகுலருக்கு கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தனியாருங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கொடுத்து வாங்கிறதுல நிறைய கொடுத்து ஸ்டாக் வச்சு அவங்க விற்கிறாங்க. அதனால் வேலைவாய்ப்பு கொஞ்சம் கிடைக்குது. ஆனால் சொசைட்டியில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரோல் தான் இருக்கும். அவங்களுக்கு ஸ்டார்ச் இவ்வளோ இத்தனை குரோர்னு கொடுத்துருப்பாங்க.
அதுக்கு மேலே அவங்க வந்து மீற முடியாது. அந்த இதாச்சுன்னா சேல் ஆனால் தான் திரும்பி அவங்க மறுபடியும் அவங்க திரும்பி ப்ரொடக்ஷனுக்கு வர முடியும். அதனால் தனியார் வந்ததுனால போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, வளர்ந்துருக்குது. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது நெசவாளர்களுக்கு அவன் தன்னலமற்ற சேவை செய்கின்ற அந்த நெசவாளியாக தான் அது இருக்கிறான். அவனை உயர்த்த வேணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. என்ன எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்திட்ட இருந்து? அவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு கேட்குறோம். மெயினாக வீடு கட்டி கொடுக்கணும். அவங்க அரசாங்கம் 2,40,000 கொடுக்குறாங்க. அது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு கூட பத்தாது. நெசவாளி கடன் எங்கே வாங்குவான்? நெசவாளிக்கு வந்து இந்த கொரோனா காலம் இப்படின்னா பாருங்கள் வேலை கெட்டு போகுது. இப்போ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அரசாங்கம் ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபா கொடுத்தது. கொரோனாவில் அந்த இழப்பீடு தொகையாக கொடுத்தாங்க, உதவித்தொகை. அது வந்து ஒரு 2-3 மாதத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் சரி வரும். மீதி காலத்துல எல்லாம் அது ஒன்று இவங்க தொழில் செஞ்சால் தான் கூலி. அந்த மாதிரி இருக்கும்போது நெசவாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அவன் தன்னலமற்ற சேவை செய்கின்றார்கள். அதனால் வந்து தனியாரில் மாலு இவங்களுக்கெல்லாம் வருமானம், அவங்கெல்லாம் எச்சு விலைக்கு விற்கக்கூடிய போது அவங்களுக்கெல்லாம் வருமானம் கிடைக்குது. அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கிடைக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதனால் டேக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனால் நெசவாளருக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல. அவன் அந்த வேலையை இழந்து அந்த வேலை வர்ற காலத்தில் நெய்கிறான், ஆனால் அவனுக்கு எதுவும் இல்லை, செஞ்சா கூலி அவ்வளோதான் இருக்குது. அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தருவணும், இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா காலம் பூரா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இப்போ கொடுத்தா தான் ஒரு லிஃப்ட்டு அவன் வாழ்க்கையில் ஒரு வருமானத்தை கடைசி காலத்தில் அதை வச்சு அந்த பிள்ளைங்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க. அந்த பிள்ளைங்களும் அந்த தொழிலுக்கு வருவாங்க. அப்பதான் அந்த பிள்ளைங்க தொழிலுக்கு வருவாங்க. நெசவாளர் உத்தரவாதம் இருந்தாதான் அந்த தொழிலுக்குள்ள வருவாங்க. அடுத்த தலைமுறையினரை கொண்டுட்டு வர முடியும். அரசின் கவனத்துக்கும் எடுத்துட்டு போறோம். உங்களுடைய சங்கங்கள் சார்பாகவும் அரசின் கவனத்துக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் எடுத்துட்டு போங்க. நன்றி திரு அப்பு, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.